அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பப்ஜியை எதனால் இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்க, பப்ஜியை மட்டும் பேன் பண்ணுறாங்கன்னா எதனால் ஃப்ரீ ஃபயர் மட்டும் பேன் பண்ண மாட்டுறாங்க, இந்தியாவில் சடனாக பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்கன்னா எது மாதிரியான சம்பவம் எல்லாம் இந்தியாவில் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பேசலாம். இது மாதிரியான பிரச்சனை பாகிஸ்தான்லேயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பப்ஜியில் அடிக்டாக இருக்கிறதால பேரண்ட்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாகிஸ்தானில் பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜியை பேன் பண்ணதை பப்ஜி பிளேயர்ஸால ஏற்றுக்க முடியல. ஆனால் நிறைய பேர் பப்ஜியை திருப்பியும் கொண்டு வாங்க சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பப்ஜி பிளேயர்ஸ் டெய்லியும் ஒரு 5000 10,000 மெயில்ஸ் அண்ட் லெட்டர்ஸை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு சென்ட் பண்ணாங்க. அந்த மெயில்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் பப்ஜி இல்லாமல் இருக்க முடியல, தயவு செஞ்சு பப்ஜியை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானில். ஆனால் இதே மாதிரியான சம்பவம் இந்தியாவிலும் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது எதனால சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள தெளிவாக பேசலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸோட ஒவ்வொரு அப்ளிகேஷனாக பேன் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் பப்ஜியும் பேன் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எதனால பப்ஜியை பேன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பப்ஜி ஆரிஜின் ஆன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான். ஆனால் பப்ஜி கேம் மொபைலுக்கும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டென்ஷன் கேமிங் என்ற ஒரு சைனீஸ் கம்பெனி கூட பப்ஜி பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி கம்பெனி இன்டெரக்டா சைனீஸ் கம்பெனி கூட கனெக்ட்ல இருக்கிறதால எந்த நேரமானாலும் பப்ஜி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்தியன்ஸோட டேட்டாவை சைனீஸ் சர்வருக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் பப்ஜி பேன் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பப்ஜியை சடனா இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கன்னா எது மாதிரியான சம்பவம் எல்லாம் நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் பப்ஜி அடிக்ட்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. எதனால பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் பப்ஜி பிளேயர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா 175 மில்லியன் பப்ஜி பிளேயர்ஸ் இந்தியாவில் மட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாப்புலேஷனோட அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனா வரதுக்கு முன்னாடி பப்ஜி பிளேயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொரோனா எப்போ எல்லாரும் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சாங்களோ பப்ஜி பிளே பண்ணாதவங்க பப்ஜிக்குள்ள புதுசாக வந்தாங்க. அதனால தான் பப்ஜி பிளேயர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த கேம் அடிக்ட்ன்ற இந்த பிரச்சனை இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே நிறைய கேமுக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியும். கேம் ஆபத்தும் தெரிஞ்சும் நிறைய பேர் விளையாடினாங்க, இறந்தும் போயிட்டாங்க. நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டா கூட பப்ஜியால ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பப்ஜி விளையாடுறான். அவங்க பேரண்ட்ஸ் ஒரு 30 லட்சத்தை அவனோட ஃபியூச்சருக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியாம அந்த 30 லட்சத்தையும் இந்த பப்ஜிக்கு செலவு பண்ணிருக்கான். இது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேம் மேல இருக்கிற அடிக்ட், பப்ஜி மேல இருக்கிற போதை கூட சொல்லலாம். அதனால இந்தியாவில் எப்பனா பப்ஜி பேன் பண்ணதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்ஜி அடிக்ட்ன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ சடனாக பப்ஜி பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மைண்ட் செட் டக்குன்னு மாறாது. அதனால இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பப்ஜி விளையாடுறதை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பப்ஜி சடனாக இப்போ இந்தியாவில் பேன் பண்ணா பிரச்சனை பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு சில மொபைல் கம்பெனிஸ்க்கும் இருக்கு. இப்போ ரீசெண்டா கேமிங் மொபைல்ஸ் இந்தியாவில் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி. இப்போ யாரா ஒருத்தர் ஒரு கேமிங் மொபைல் வாங்குறாங்கன்னா முக்கியமாக அவங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டுக்கு வர்றது அதில் பப்ஜி நல்லா ஆட முடியுமா சொல்லிட்டு தான். அதனால இந்தியாவில் இப்போ சடனாக பப்ஜியை பேன் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனை பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் இருக்கு. ஓகே, இப்போ பப்ஜிக்கு தான் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டிக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியும் டென்ஷன் என்ற சைனீஸ் கம்பெனி கூட தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பப்ஜி பேன் பண்ணா கால் ஆஃப் டியூட்டியும் கண்டிப்பாக பேன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வராது. எதனால பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஆரிஜின் ஆன இடமும் சிங்கப்பூர், ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்க கேமிங் கம்பெனியும் சிங்கப்பூர்ல தான் இருக்கு. அதனால டைரக்டாவும் இன்டைரக்டாவும் சைனீஸ் கம்பெனி கூட லிங்க் இல்லை. அதனால பப்ஜி கால் ஆஃப் டியூட்டியை பேன் பண்ணாலும் ஃப்ரீ ஃபயருக்கு எந்த ஆபத்தும் இல்லை.
ஓகே, வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும் நான் தரணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அது என்னன்னா, ஒரு 20 வயசு பையன் ஒரு பெட்டிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கான். பெட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணது இல்லாமல் அதில் இன்வெஸ்டும் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்புறமா இன்னொரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எல்லாமே அப்படியே லாஸ்ட்ல போயிடுச்சு. கடைசியாக சரி போட்ட காசை எப்படி தான் எடுத்துடணும்னு சொல்லிட்டு கடனாக ஒரு 20,000 வாங்கி திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதுவும் லாஸ்ட்ல போயிடுச்சு. கடைசியில் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அது என்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் செய்கிற வேலையை தான் ரம்மி, லூடோ இது மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷனும் செய்யுது. இங்கே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது யூசர் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள வராங்கன்னா அந்த புது யூசருக்கு எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி தான் ஆல்காரிதம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பெட்டிங் ஆப்பும் ஒர்க் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு புது யூசர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு லாபம் வர மாதிரி பண்ணணும். இதே மாதிரி தான் பப்ஜிலையும் ஏதாச்சும் ஒரு புது பிளேயர் போறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக இருக்க மாதிரி தான் ஆல்காரிதத்தை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆகிட்டோனே அந்த அப்ளிகேஷன்ல நம்ம அடிக்ட் ஆகிட்டோனே கார்பரேட் கம்பெனிஸ் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை சிறப்பா தரமா செய்வாங்க. அதனால எந்த நேரத்திலும் இது மாதிரியான ஒரு பெட்டிங் அப்ளிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அம்மா இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுது. அது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு தப்பை ரியல் லைஃப்ல செஞ்சா அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதே ஆன்லைன்ல செஞ்சா அது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெட்டிங், அதாவது சூதாட்டம், பிராங்கா சொல்லலாம் சூதாட்டத்தை நம்ம ரியல் லைஃப்ல பண்ணா அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதே ஆன்லைன்ல லூடோ, ரம்மி இது மாதிரியான கேம்ல சூதாட்டம் பண்ணா அது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ரியல் லைஃப்ல தப்பு செஞ்சா அதுவும் தப்பு தான். அதே ஆன்லைன்ல செஞ்சாலும் அதுவும் தப்பு தான். அதனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பெட்டிங்ல நம்ம ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறோம்னா அது நமக்கு கடைசி வரைக்கும் உதவி பண்ணாது. ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நன்றி.